வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எஃப் எழுத்தால் விபரீதம், மருந்துக்கு பதிலாக உடலில் இறங்கிய விஷம், துடிதுடித்து உயிரிழந்த 3 வயது சிறுவன், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் இரத்த புற்றுநோய்க்கான சிகிச்சை பெற்று வந்த 3 வயது சிறுவன் செவிலியர்களின் கவனக்குறைவால் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருந்துக்கு பதிலாக உடலில் செலுத்தப்பட்ட ஒரு நச்சுத்திரவம் அந்த சிறுவனுடைய உயிரை பறித்துள்ளது. நமது நாட்டில் பல மருத்துவர்கள் 24 மணி நேரம் பொதுமக்களை காக்க வேலை செய்கிறாங்க. இருப்பினும் சில நேரங்களில் அவங்களுடைய அலட்சியம் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. அப்படி ஒரு மோசமான சம்பவம் குறித்து தான் தகவல் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் நடந்த இந்த சம்பவத்தின் விசாரணை அறிக்கை இப்போது வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் ஷாகார் மாவட்டத்தைச் சேர்ந்த சர்தர் யாதவ் என்ற 3 வயது சிறுவன் லுகோமியா எனப்படும் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி போபால் எய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் வார்டில் அனுமதிக்கப்பட்டாங்க. டிசம்பர் 17ஆம் தேதி காலையில் சிறுவனுக்கு மருந்து செலுத்தும் குழாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது பணியிலிருந்து மதுபாலா சர்மா என்ற செவிலியர் அந்த அடைப்பை சரி செய்ய ஒரு ஊசியை செலுத்தினாங்க. அந்த ஊசியில் எஃப் என்ற எழுத்து எழுதப்பட்டிருந்தது. சிறுவனுடைய தந்தை அந்த ஊசியில் இருப்பது வழக்கமான மருந்து இல்லை என்று சந்தேகித்து செவிலியரிடம் எச்சரித்திருக்கிறாங்க. ஆனால் செவிலியர் மதுபாலா சர்மா அந்த எச்சரிக்கைக்கு பொருத்தப்படாமல் மாறாக சிறுவனுடைய தந்தையை அமைதியாக இருக்கும்படி கூறியிருக்கிறாரு. ஊசி செலுத்தப்பட்ட சில நிமிடங்களையே சிறுவனுடைய நிலைமை மோசமடைந்து அவன் மயக்கமடைந்து போயிட்டான். உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டான். மருத்துவர்கள் எவ்வளவோ போராடி காலை 8:40 மணி அளவில் சிறுவன் சர்தக் உயிரிழந்திருக்கிறாங்க. இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் நடத்திய விசாரணையில் சிறுவனுக்கு செலுத்தப்பட்ட ஊசியால் இருந்து ஃபார்மலின் என்ற நச்சுத்திரவம் என்பது உறுதியானது. ஃபார்மலின் என்பது இது ஃபார்மேட்டிக் வாயுவின் நீர்மம் வடிவமாகும். இது மனித உடலுக்கு செலுத்தப்படும் மருந்து அல்ல. அறுவை சிகிச்சையின் போது எடுக்கப்படும் உடல் திசுக்களுக்கு அழுகி போகாமல் இருக்க உடற்கூறாய்வில் ஆய்வகங்களின் உறுப்புகளை பாதுகாக்க மட்டுமே இது பயன்படுத்தப்படுகிறது. இது மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது. இது நேரடியாக இரத்த நாளங்களுக்கு செலுத்தப்பட்டால் அது நிச்சயமாக மரணத்தை விளைவிக்கும். மருத்துவமனை நடத்திய விசாரணையில் 2 முக்கிய தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. முதல்ல அனுகா குஜராத்தில் என்ற மற்றொரு செவிலியரும் ஆய்வக பயன்பாட்டிற்காக ஃபார்மலின் ஒரு ஊசியால் நிரப்பியிருக்கிறாங்க. அதை விதிமுறைப்படி பாதுகாப்பான இடத்துல வைக்காம நோயாளி படுத்திருக்கும் படுக்கைக்கு அருகிலே விட்டு சென்றிருக்கிறாங்க. அதே போல செவிலியர் மதுபாலா சர்மா அந்த ஊசியின் என்ன இருக்கிறது என்பதை சரிபார்க்காம அதில் எஃப் என்ற எழுதப்பட்டதை மட்டுமே பார்த்துவிட்டு சிறுவனுடைய உடலில் செலுத்திருக்கிறாங்க. இந்த 2 செவிலியர்கள் அலட்சியம் சிறுவனுடைய மரணத்திற்கு நேரடி காரணம் என்று விசாரணையுடைய அறிக்கை வெளியாகியிருக்கிறது. சம்பவம் நடந்து பல மாதங்கள் கழித்து இப்போதுமே மருத்துவமனையில் விசாரணை அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் தான் கடந்த ஜூன் 11ஆம் தேதி போபால் போலீசார் 2 செவிலியர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. மதுபாலா சர்மா மீது அலட்சியம் செயல்பட்ட மரணத்தை விளைவதற்கு பாரதிய நியா சங்கீதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அனுகா குஜராத்தில் அபாயகரமான கெமிக்கலை பாதுகாப்பற்ற முறையில் கையாண்டதற்கு 2886 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த 2 செவிலியர்களும் தலைமறைவாக இருக்கிறாங்க. அவர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. நாட்டின் மிக உயரிய மருத்துவ நிறுவனமான எய்ம்ஸ் போன்ற ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாடு நடந்தது எப்படி என்ற கேள்வி எழுந்திருக்கிறாங்க. ஒரு நச்சுத்திரவம் நோயாளியினுடைய படுக்கை அருகே வந்தது எப்படி? மருந்து செலுத்தும் முன் அதை சரிபார்க்க அடிப்படை விதிமுறைகளை ஏன் பின்பற்றலை போன்ற கேள்விகள் மருத்துவத்துறையில் பெரும் விவாதத்தை எழுப்பியுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.